திலீப், மோகன்லால், எச். ஏ. சூர்யா, சாண்டி, பைஜு சந்தோஷ், சரண்யா பொன்வண்ணன், ரெரின் கிங்ஸ்லி நடிப்புல வெளியாயிருக்கிற பா 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 படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். பயம், பக்தி, பகுமானம் இதோட சுருக்கம் தாங்க பா பா பா. முதலமைச்சர் பைஜு சந்தோஷா அவர் பதவியேற்று முதலமைச்சர் நாற்காலியில உட்காரதுக்கு முன்னாடியே அவர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்துல வச்சு சாமர்த்தியமா கடத்திட்டு போறாரு திலீப். சரண்யா பொன்வண்ணன் உதவியோட தமிழக கேரள எல்லைக்குள்ள யாரும் தெரியாம அவரை அடைச்சு வைக்கிறாங்க. முதல்வரோட மகனான வினித் ஸ்ரீனிவாசன் தன்னோட தந்தையை கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரியான சாண்டியோட உதவியோட களத்துல இறங்குறாரு. ஒரு கட்டத்துல சாண்டியும் திலீப்போட ஆளு அப்படின்னு தெரிய வருது. திலீப் எதுக்காக முதலமைச்சர் கடத்தினாரு, வினித் ஸ்ரீனிவாசன் தந்தையை காப்பாத்தினாரா இல்லையா, திலீப்போட முயற்சி வெற்றி பெற்றுச்சா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. திலீப்போட நடிப்பும் வசனமும் வழக்கம் போல அவரோட ரசிகர்களை கைத்தட்ட வச்சிருக்கு அப்படின்னாலுமே அவரோட கதாபாத்திரம் அழுத்தமா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா உருவாக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கதையும் அந்த அளவுக்கு படுவீக்கா இருக்குங்க. முதலமைச்சரை ரொம்பவே ஈஸியா கடத்துறதும் அவரை மறைச்சு வைக்கிறது அப்படின்னு அவரை கடத்தியதற்கு சொல்லப்படும் காரணம் ரொம்பவே சொதப்பலா இருக்கு. ஆனாலும் திலீப் தன்னோட பங்குக்கு ஆட்டம் பாட்டம் சண்டை என அசத்திருக்காருன்னே சொல்லலாம். கில்லி பாலாங்கிற கதாபாத்திரத்துல தீவிர விஜய் ரசிகரா நடிச்சிருக்காரு மோகன்லால். சிறப்பு தோற்றத்துல வந்தாலுமே கொஞ்சம் அதிகப்படியான நேரம் எடுத்துட்டு சில காட்சிகளையும் ஒரு பாடல் காட்சிகளையும் தோண்டி ரசிகர்களை குஷிப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த படத்துல அவரோட இளமை தோற்றம் ரசிகர்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். திலீப்பும் மோகன்லாலும் சேர்ந்து ஆடுற அந்த டான்ஸ் கண்டிப்பா ரசிகர்களுக்கு ட்ரீட்னே சொல்லலாம். லோகா படத்தின் மூலியமா போலீஸ் அதிகாரியா நடிச்ச சாண்டி மலையாள ரசிகர்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாலும் அவர் முதல் முறையா மலையாளத்தில் நடிக்க ஒப்பந்தமான படம் இதுதாங்க. இதுலும் அவருக்கு போலீஸ் கதாபாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமாக்ஸ்ல சஸ்பென்ஸா என்ட்ரி கொடுக்கிறாரு எஸ். ஏ. சூர்யா. மலையாளத்துல அவரோட முதல் படமும் இதுதாங்க. மார்க் ஆண்டனில நடிச்ச மாதிரியே திலீப் மோகன்லால் கிட்ட அவர் கிளைமாக்ஸ்ல பேசுற அந்த 3 நிமிஷ காட்சி, அவர் பேசும் வசனங்கள் எல்லாமே காமெடி அலப்பறனே சொல்லலாம். அதோட 2ஆம் பாகத்துக்கு லீடு கொடுத்துட்டு போயிருக்காரு. சியான் ஸ்ரீனிவாசன் எதுக்கு வராரு எதுக்கு போறாருங்கிறதே தெரியல. ஆனா படத்துல அவருக்கு ஓவர் பில்டப் கொடுக்கப்பட்டிருக்கு. சரண்யா பொன்வண்ணன், ரெரின் கிங்ஸ்லி என தமிழ் முகங்கள் இருந்தாலுமே பெருசா பயன்படுத்தப்படலன்னு தான் சொல்லணும். முதலமைச்சரா வித்தியாசமான கெட்டப்போட படம் ஃபுல்லாவே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு பைஜு சந்தோஷ். படத்துல ஷான் ரகுமானோட பாடல்கள் மூலமா ரசிகர்கள் ஆட்டம் போட்டாலுமே கோபி சுந்தரோட பின்னணி இசை தான் படத்தை விறுவிறுப்பா கொண்டு போகுது. ஒளிப்பதிவாளர் ஆர்மோஸ் ரேசிங் காட்சிகளையும் கேரள அழகையும் அழகா காட்டியிருக்காரு. படத்தோட கூடுதல் தகவல் அப்படின்னா அடார் லவ் படத்துல நாயகியா நடிச்ச நூரின் ஷெரீஃபும் அவரோட கணவருமான பாகில் சாஃபர் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. பரவாயில்லையே, ஒரு நடிகை பிரபல ஹீரோக்கு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு எதிர்பார்ப்போட போனா கொஞ்சம் ஏமாற்றமா தாங்க இருக்கு. பல எதிர்பார்க்காத நட்சத்திரங்களை படத்துல கொண்டு வந்து பரபரப்பையும் கூட்டியிருக்காங்க. ஆனா அவங்க சரியான திரைக்கதையால ஒன்றிணைக்க முடியாமல் கோட்டையும் விட்டுருக்காங்க. நடிகர் திலீப் நடிகை வழக்குல குற்றவாளியா இருந்தப்போ வெளியான ராம்லீலா படம் கூட 100 கோடி வசூல் பண்ணுச்சு. ஆனா சமீபத்துல தான் அந்த வழக்குல இருந்து நிரபராதி அப்படின்னு விடுவிக்கப்பட்ட நிலையில இந்த பாபா படம் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல பாபா படத்துல பில்டப் இருக்கலாம், ஆனா பில்டப்பே படமா இருந்தா எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.